மாதிரி ஒரு மாதிரி நொறையாக வரும். ஆனால் இது வந்து பொங்காது. ஏன் பொங்காதுன்னா நம்ம வந்து சுகர் போட்டுருக்கோம். ஸோ இப்படி நிறையா வரும்போது இப்படி செஞ்சு விட்டுட்டே இருங்க. அது அதோட கன்சிஸ்டன்சிக்கு அழகாக வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சூப்பராக கோயா ரெடி ஆயிரும். பால்கோவா தான், ஆனால் இதோட நார்த் இந்தியாவில் இதை வந்து கோயா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளாம் ஒரு பேரை வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான். இப்போ இப்படி எடுத்து பாருங்கள், அதெல்லாம் அடங்கினோடனே சூப்பராக இருக்கும். இப்போ இது இங்கே இப்போ காமிங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி. ஆனால் இன்னும் கொஞ்சம் வத்துச்சுன்னா நல்லா எடுத்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இப்படியே ஆனால் கை விடவே கூடாது. ஒரு தடவை நீங்கள் விட்டுட்டாலும் பால் பிடிச்சிரும். இது வந்து பொங்கவே பொங்காது. ஏன்னா நம்ம வந்து நெய்யும் போட்டிருக்கோம். அட் த சேம் டைம் இப்போ சுகர் கொஞ்சம் நான் ஆட் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள் அழகாக வருதா, ஜூம் 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 பாருங்கள், இப்போ அழகாக வருது. இதுதான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி. வாவ் அப்படி இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து